பூனைகள் வளர்த்தால் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போகும் அடடா அப்படின்லாம் வந்து பாட்டு பாடிட்டு இருப்போம் நம்ம. அப்படி ஒரு பூனை அப்படின்றது வந்துட்டு நம்மள எப்பவுமே அந்த காலை சுத்தி சுத்தி வரக்கூடிய ஒரு உயிரினமாக தான் இருக்குது. நீங்க வீட்டுல வளர்க்கலனாலும் பரவாயில்ல. நீங்க ஒரு தெருவிலேயே இருக்கிறீங்க. அந்த தெருவுல இருக்கக்கூடிய ஒரு பூனை கொஞ்ச நேரம் அது பக்கத்துல நிக்கிறீங்கனாலே வந்து அப்படியே நம்ம காலையே உரசி 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 2க்கு நடுவுலயே அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூனையுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே வந்து மனிதன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு மனிதங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா நம்ம கூடயே அப்படியே ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு நம்மள ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிருகமா இந்த பூனை அப்படின்னு பார்க்கப்படுது. இது மிருகம்னே நம்ம சொல்ல வேணாமே. ஒரு ஒரு கியூட் லிட்டில் ஒரு ஒரு விஷயம் அப்படிதான் இந்த பூனை வந்து இருக்குது. ஸோ இந்த பூனையினால நம்ம உடலுக்கு நிறைய நல்லது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்த்துடலாம். பூனையினுடைய அரவணைப்பு நம்ம உடல்ல ரத்த அழுத்தத்தை வந்து போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ பூனை வந்து எப்பவுமே இப்ப நீங்க வீடுகள்ல வளர்க்குறீங்க அப்படின்னா உங்க மேல வந்து படுத்துக்கும், உங்களை வந்து அப்படியே உரசிக்கும், உங்ககிட்டயே இருக்கும் ஒட்டிக்கிட்டு. சில பூனைகள்லாம் பாத்தீங்கன்னா வளர்க்குறவங்களை விட்டுட்டு வேற யார்ட்டையும் போகவே செய்யாது. குழந்தை மாதிரிலாம் வந்து இடுப்புல தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க. வேற யாராவது வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டா கூட அந்த பூனை வந்து போகாது. அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் இந்த பூனை. சோ அந்த பூனை வந்துட்டு அவங்க வளர்க்கக்கூடிய அந்த நபரை வந்து எப்பவுமே கட்டி பிடிச்சிட்டு, இன்ஃபேக்ட் சில சில ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பூனைக்கு வந்து ஒரு அவங்க வளர்க்கிறவங்க வந்துட்டு ரொம்ப சோகத்துல இருக்காங்க அப்படின்னா, அதால கணிக்க முடியும். கணிச்சு பக்கத்திலேயே போய் நெஞ்சு மேலேயே படுத்துக்கும். படுத்துக்கிட்டே அப்படியே ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆறுதல் குடுக்குற ஒரு உயிரினமா இந்த பூனை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்ன்னு சொல்றதுக்கு ஒருவேளை உங்களாலேயே முடியல அப்படின்னா, ஒரு பூனை வளர்த்தீங்கன்னா, பூனை வந்து உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது இதுதான் இந்த மன அழுத்தத்தை வந்து பூனைகள் வந்து குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. பூனை இருக்கக்கூடிய அந்த இடமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. ஸோ தன்னை வளர்க்கக்கூடிய அந்த ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறாங்க அப்படின்றப்போ, அவங்களுக்கு வந்து அது வருடி குடுக்கிறதா இருக்கட்டும், அது அது குடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சவுண்டா இருக்கட்டும், அதுலருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்களால அவங்கள வந்து அது ஹீல் பண்ண ட்ரை பண்ணுது. பூனை வளர்த்த நெறைய பேர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் அதுவா தான் இருக்கு. நான் ரொம்ப வாழ்க்கையுடைய ஒரு டிப்ரஷன்ல இருக்கிற தருணத்துல இந்த பூனை தான் வந்து என்னைய காப்பாத்துச்சு அப்படின்றதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாகவோ, இல்ல ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரியே இருந்தாலும், பூனை வளர்த்தவங்களுக்கு தான் அதனுடைய அந்த ஒரு அருமை தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி இன் அண்ட் அரவுண்ட் உங்கள சுத்தி அது கண்டிப்பாக இருக்கும். தனிமையில வாழக்கூடியவங்க, தனியா ஒரு வேற ஒரு இடத்துல போய் வீடு எடுத்து வாழக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த பூனை, நாய் மாதிரியான விலங்குகள் தான் ரொம்ப மனதுக்கு அமைதி தரக்கூடியதாக இருக்கும். அதுல முக்கியமா பூனைக்கு இந்த ஒரு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறீங்கன்னா, பூனை வளர்க்கும் பொழுது அது வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும் அப்படின்னும் சொல்றாங்க. நம்பர் 3 அதனுடைய சுறுசுறுப்புத்தனமும், விளையாட்டுத்தனமும் உங்கள் மனதிலயும், உங்க முகத்திலயும் ஒரு புன்னகைய உங்கள அறியாமலேயே வர வைக்கும். பொதுவா ஒரு வீடு அப்படின்னு வரும்பொழுது அம்மா, அப்பா, குழந்தைகள் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கும் பொழுது, எல்லாருடைய புன்னகையும், எல்லாருடைய வைப்ரேஷன்ஸும், பாசிட்டிவிட்டியும் கலந்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு கலவையாக ஒரு குடும்பம் அப்படின்றது இருக்கும். அந்த குடும்பத்திலயுமேவும் வந்து சில சண்டை, சச்சரவுகள் வரலாம். அந்த மாரி நேரத்துல இந்த பூனை அப்படின்றது எப்பவுமே உங்களுக்கு வந்து துரு 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 துருன்னு தான் இருந்துட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு சண்டை அப்படியே ஹெவியா நடந்துட்டு இருக்கு. அப்ப பூனை வந்து டவார்ன்னு நடுவுல குதிச்சு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணும்பொழுது படார்ன்னு ஒரு சிரிப்பு வந்துரும். இந்த மாதிரியான சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் பூனை அப்படின்றது ஒரு மனதுக்கு ஒரு அமைதியையும், முகத்துல புன்னகையும் கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினமாக பார்க்கப்படுது. கடைசியா ஒரு பூனைய பராமரிக்கிறது அப்படின்றது ஒரு பொறுப்புணர்வையும், ஒரு கருணையையும் உங்களுக்குள்ளேயே வளர்க்குது. நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பெர்சனா வந்து இந்த உலகத்துக்கு மாறுவீங்க. ஏன்னா ஒரு பூனைய நீங்க வளர்க்குறீங்க. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா உயிரினம் வளர்க்கும் பொழுது, அத நீங்க என்ன பண்றீங்க? அது அது உங்களுக்கு கருணை சொல்லிக் குடுக்கும் ஆக்சுவலி. எல்லா உயிரினங்கள் மேலயும் நம்ம ஒரு அன்போட இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை வரும். அந்த நிலைப்பாடு வந்து குடுக்கும். ஸோ அதனால பூனை வளர்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி பூனை ரொம்ப கியூட்டா இருக்கும். அண்ட் அத தாண்டி நீங்க வளர்க்கணும் அப்படின்றதுக்காக ப்ராப்பரா ப்ரொசீஜர் தெரியாம வளர்க்கக்கூடாது. அது என்ன மாதிரியா நீங்க டேக் கேர் பண்ணிக்கணும். அதுலருந்து வரக்கூடிய முடிகள்ல இருந்து உங்கள எப்படி பாதுகாத்துக்கணும். இன்ஃபாக்ட் சில பேர் வளர்க்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வளர்க்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நான் போய் பூனை வாங்க போறேன் அப்படின்னு. சில பேருக்கு வந்து மேபி அந்த முடி ஒத்துக்காம இருக்கலாம். அந்த மாதிரியான மக்கள் வந்து வளர்க்க வேண்டாம். பட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. என்னால டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான பணம் என் கையில இருக்கு. முக்கியமா அது ரொம்ப தேவை. ஏன்னா, ஒரு பூனைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை டாக்டர்ட்ட கூட்டு போறதுலருந்து எல்லா விஷயத்தையும் உங்களால பார்த்துக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல, தாராளமா உங்களுடைய ஒரு உற்ற நண்பனா ஒரு பூனைய வந்து நீங்க வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் உங்க வீட்ல பூனை இருக்குதா? அது உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணும்? இத தாண்டி அதனுடைய பேர் என்ன? இந்த மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.